வெல்கம் டு விஷ் சமையல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மால்புவா. இது எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/2 லிட்டர் போல பால் எடுத்துக்கிட்டு அதை நல்லா சுண்ட விடுங்க. இது மாதிரி ஆடை வந்துட்டே இருக்கும். அதை இது மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. இன்னொரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் போல் சுகர் எடுத்துக்கோங்க. அதே மாதிரியே 1 டம்ளர் போல் தண்ணியையும் இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இதில் 1 பிஞ்ச் போல் ஏலக்காய் தூளை போட்டுக்கோங்க. போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் கரைஞ்ச உடனே கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கு எந்த கம்பி பதமே தேவையில்லை. பாலை இது மாதிரி நல்லா சுண்ட காய்ச்சிக்கோங்க. மெயினாக அந்த ஆடையெல்லாம் எடுத்து இது மாதிரி காய்ச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒவ்வொரு ஸ்பூனாக மைதாவை போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் போல் மைதாவை ஆட் பண்ணி இதை கலக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அது இருக்கணும். ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றி அதை சூடு பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஃபுல்லாக நீங்கள் நெய்யில் கூட பண்ணலாம். ஆனால் நாங்கள் எண்ணெயில் பண்ணுறோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் ஒவ்வொரு கரண்டியாக அந்த மாவை எடுத்து போட்டுக்கலாம். கீழே கோல்டன் ப்ரௌன் கலராக ஆனதுக்கப்புறமா இதை திருப்பி போட்டுடுங்க. இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இதை ஆயிலெல்லாம் வடிச்சிட்டு இதை எடுத்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். அதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவையுமே போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். அடுத்ததான் நம்ம பண்ணி வச்சிருந்த சுகர் சிரப்பில் இதை டிப் பண்ணி ஒரு நிமிஷம் போல் இதில் வச்சு எடுத்துடலாம். இப்போ இது நல்ல சுகர் சிரப்பில் ஊறிடுச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அப்போ நீங்கள் இதில் போடும்போது இந்த சுகர் சிரப் லைட் சூடில் இருக்கணும். அப்படி சூடு இல்லைன்னா லைட்டாக இதை சூடு பண்ணிட்டு இதில் போடுங்க. இப்போ மால்புவா சூப்பராக டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்களோட வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா விஷ் சமையலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். பாய்.